Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அடிப்படையில் விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இளைஞர். ஆக இதையெல்லாம் சொல்லி விஜயனுடைய அரசியல் என்பது உங்களுக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக அமைய போகிறது, ஜாக்கிரதை என்ற அடிப்படையில் அவரை ஆதரிப்பதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் அறிவுறுத்தலையும் செய்வதற்குத்தான் நான் வாழ்த்தினேன், வரவேற்றேனே தவிர அந்த கட்சியில் இணையணும் அப்படின்ற திட்டம் உண்மையாகவே என்னிடம் இல்லை. விஜய் அம்மா எடுத்த அந்த அரசியல் சூத்திரத்தை இவர் கையில் எடுக்கிறார். இவையெல்லாம் வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை வசப்படுத்துவார்களா என்று எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் மூலம் ஆகணும்னா எம்ஜிஆர் போல உழைக்கணும்ல. உண்மை. நீங்கள் சரியான தளபதிகளை தேர்வு செய்து விட்டால் மன்னன் போர்க்களத்திற்கு போக வேண்டாம், அவன் பட்டாபிஷேகத்துக்கு வந்துடலாம். இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் குழு அரங்கத்தை தாண்டி வெளியே வருவதற்கு மறுக்கிறார்கள். பொது இடத்திற்கு வரணும், போராட்டங்களை சந்திக்கணும், மக்கள் உணர்வுகளை எதிர்கொள்ளணும். விஜயகாந்த் அவர்களுக்கு கூட அம்மாவும் கலைஞரும் இருந்தாங்க. இவருக்கு இந்த ரெண்டு ஜாம்பவானும் கிடையாது. வரைக்கும் விடாப்படியா நம்ம எப்படியாச்சும் தனிச்சு நின்றுவோம், இல்லைனா ஒரு அலையன்ஸுக்காக நம்ம மேட் பண்ணுவோம். பிஜேபி வேண்டான்ற மனநிலையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கத்தானே செய்யுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியனா உங்களுக்கு தெரியலையா? ஆமா, குறைகள் 1000 இருந்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை கூட நான் பார்க்கத்தான் வேண்டும். அதிமுக ஒற்றுமையாக இருந்தபோது 2019 அமித்ஷா இங்கே வந்து கூட்டணி பேசிட்டு போனார். இன்றைக்கு இவர்களுக்குள் பிளவு வந்த காரண பிறகு இவர்களை சமன் அனுப்பி வர சொல்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக அழிந்தாலும் பரவாயில்லை, தங்கள் ஆஸ்திகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவிடம் சரணடைவதே மேல். ஆக எடப்பாடிக்கு அனைத்து சூழல்களையும் உருவாக்கி கொடுத்தது பாஜக. இவ்வளவு நன்மைகள் செய்த பிறகும் கூட கூட்டணியில் கழட்டி விட்டார். எல்லோருமே ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ஆனால் பாஜகவை தூக்கி போடுகிற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் எப்படி வந்தது வேணும்ல எல்லாரும் பார்த்தோம். விஜய்க்கு கூடுதல் இடங்களை கொடுத்தால் அது விளைச்சல்ல நட்பம், பாஜகவுடைய கூட்டணி வைத்தால் விதைநெல்லுக்கே நட்பம். நம்ம அங்கே போக வேணான்னு அவர் யோசிச்சிருக்காரு. முதல்ல நினைச்சிருக்காரு. நான் ஜெயில முடிச்சு போட்ட தினகரன் என் கூட இருக்காரு. நான் அரசியலை எதையும் செய்து கொடுக்காமல் அப்பாவியாக கைவிடப்பட்ட ஓபிஎஸ் என் கூட இருக்காரு. நான் சிறைக்கு அனுப்பிய சசிகலா எங்களை ஆதரிக்கிறார். என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என் கூட இருக்கிற போது என்னால் பயனடைந்த நீயா என்ன எதுக்குற? கட்டபொம்மன் படத்துல பேசுவார்ல, எல்லா பாளையக்காரர்களும் என்னிடம் அடிபணிந்து வரி செலுத்துகிற போது கட்டபொம்மா உனக்கு என்ன திமிர்னு கேட்ப மாதிரி எல்லாரும் என்கிட்ட வந்துட்டான், உனக்கு என்ன பிரச்சனை? பாஜக என்ன சொல்றது என்று சொன்னால், என்னையும் நீ துரோகம் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, தலையை மட்டும் அப்புறப்படுத்தி செங்கோட்டையனை சொல்லி வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, ஓட்டு போடணுன்ற எண்ணம் இருக்கு, ஓட்டு போடுவதற்கு வாக்காளர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வாக்குச்சாவடி வரை வந்து மனச்சிதைவடையாமல் அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகணும், கவனச்சிதைவாகாமல் கொண்டு வந்து போடுற அளவுக்கு நிலைத்து நிற்பார்களா? அதற்கான வாய்ப்பை இவர்கள் உருவாக்குவார்களா? எல்லா காய்கறி இருக்கு, பொடி இருக்கு, எண்ணெய் இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்லா சமைக்க தெரியணும்ல. ஒரு கேப்டன் வாங்கின 8.33% இருக்கு இல்லையா, அதுக்கு மேலவே விஜய்க்கு இருக்கும். இப்பவே இந்த களத்துக்கே வரல. ஆமா, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, கேப்டன் நான் குறைச்சி சொல்ல, நிச்சயமாக தாவேகாவோடு இலகுவாக பயணம் செய்து ஒரு கூட்டணி ஏற்படுத்தினால் அது மிக பெரும் வெற்றியாக மாறும் என்பதில் எந்த கருத்து கிடையாது. வெற்றி கூட்டணி உறுதியாங்க. ஓகே, ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்மோடு இணைகிறார் சிறப்பு விருந்தினராக நமது அம்மா நமது எம்ஜிஆர் இதழின் முன்னாள் ஆசிரியர், மரியாதைக்குரிய அண்ணன் திரு மருது அழகராஜ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? மற்ற மகிழ்ச்சி, நேரம் கொடுத்தது முதல்ல நன்றி. உங்களை சந்திச்சதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம அண்மை காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான பல சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் உங்களுடைய எழுத்தும் பேச்சும் அது ரொம்ப தனித்துவமானது, அது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய சார்பு அல்லது உங்களுடைய இன்றைக்கு நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை அல்லது திரு விஜய் அவர்களை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுக்கிறீங்க. அடிப்படையில் ஏதாவது காரணம் இருக்குல்ல? ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான இயக்கத்தினுடைய ஒரு முத்தான மனிதர் நீங்கள். அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி எப்படி நடக்கும் அப்படின்னு. அப்படி ஒரு கட்டமைப்பு மிகுந்த ஒரு கட்சியில் இருந்தவர் இன்றைக்கு விஜய் அவர்களையோ தமிழக வெற்றி கழகத்தை ஏன் ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு காமன் மேன் கேள்வி கேட்கிறாரு. என்ன பதில்? இருதுருவ அரசியல், திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்கிற ஒரு இருதுருவ அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பவர்களை நான் எப்பொழுதுமே மனதார வாழ்த்துகிற பழக்கம் எனக்கு உண்டு. காரணம், இந்த மோனோபொடி அரசியல், எங்களை விட்டால் நான், என்ன விட்டால் அவங்க, அவங்கள விட்டால் என்ன, எங்கள் 2 பேரை விட்டால் யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு இருமாப்பு அரசியல் இருக்கக்கூடாது. அரசியல் என்பது மக்களுக்கு கூடுதல் வாய்ப்புகளை முன்னிறுத்தணும். ஒரு சுயவரம் போல ஒரு 4 மணப்பெண் வந்து நின்று அதில் அறிவாலும் அழகாலும் பண்பாட்டாலும்
சிறந்த பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மகனுக்கு கிடைத்தால் எப்படியோ அதுபோல் ஒரு வாக்காளனுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படணும்ன்றது நான் எப்பொழுதுமே ஆதரிக்கக்கூடியவனாகத்தான் நான் இருந்திருக்கேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2005 தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஆரம்பித்த போதும் இதே ஆதரவை நான் கொடுத்தேன். அக்கட்சிகளை இணைந்தேன். இலக்கிய அணி செயலாளராக இருந்தேன். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பாக நான் போட்டியிட்டேன். கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் 8.33%. நான் பெற்ற வாக்குகள் 15%. இன்னும் சொல்ல போனால் கேப்டன் பிரச்சாரத்துக்குலாம் அவங்க வர முடியல அந்த தொகுதிக்கு. நான் இதை சொல்வதற்கு காரணம் எப்பொழுதுமே மாற்று அரசியலை மனதார வரவேற்கக்கூடிய பாங்கு எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு இளைஞர். என்னை உச்சத்தில் நிறுத்திய மக்களுக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன் என்கின்ற ஒரு உளமார்ந்த எண்ணத்தோடு ஒரு அரசியலுக்கு வருவதாக நான் உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஒருவரை புதிதாக முளைக்கக்கூடிய ஒருவருடைய அந்த வளர்ச்சிகள் கொண்டு போய் விமர்சனம் என்கின்ற வெந்நீரை ஊற்றி அதனை அழிப்பதற்கு முயற்சிக்கிற விதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நான் வாழ்த்தினேன். அதில் இன்னொரு நோக்கம் உண்டு. நான் 21 வருடங்கள் இரவும் பகலும் எழுதி வளர்த்த அதிமுக. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு உரையாசிரியராக உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு அவர்களுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான நமதி எம்ஜிஆருக்கு ஆசிரியராக 12 ஆண்டு காலம் எழுதினேன். அதுக்கு காவி அடி கழகத்தை எழுதி என்று மோடிக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கட்டுரைக்காகத்தான் நான் அங்கிருந்து நீக்கப்பட்டேன். அதற்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் இணைந்து வந்து அம்மா பெயரில் ஒரு நாளிதழை தொடங்குகிறோம், நீங்கள் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அங்கே இணைந்தேன். அங்கும் நான் உண்மையாக உழைச்சேன். அதற்கு பிறகு என் கட்சி எனக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கொடுத்தது. ஆனாலும் என்னால் வெற்றி கோட்டை எட்டி தொடுவதற்கு என்னால் இயலவில்லை. என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் பெரிய கருப்பன், நான் ஒரு சின்ன கருப்பன். அவர் முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு எழுத்தாளன் நான். எனக்கு போதிய அளவில் என் கட்சி பின்னிருந்து ஊக்கமளிக்கவில்லை. அந்த அடிப்படையில் தான் நான் தோற்று போனேன். அதிமுக என்பது நான் நேசித்து 20 வருடங்கள் சாதாரணப்பட்டது. உண்மை. ஒரு 20 நூற்றாண்டு காலம் கிட்ட நீங்க பயணிச்சிட்டீங்க. அப்ப 20 வருடங்கள் நான் நேசித்த ஒரு இயக்கம் இன்றைக்கு ஒற்றுமையின்மையால் பிளவுற்று கிடக்கிறது. மண்டலங்கள் வாயிலாக, சமுதாய ரீதியாக ஒருவருக்கொருவர் சிண்டு பிடித்து கொண்டு ஒருவருக்கொருவர் காழ்ப்புணர்ச்சியோடு பிளவு வன்மமாகி வன்மம் பகையாகி ஒரு உச்சத்தை தொட்டு நிற்கிறது. ஓனாய் ஆடு என்று ஒருவர் விமர்சிக்கிற அளவுக்கு இந்த இயக்கம் கிட்டத்தட்ட 13 தொகுதிகளிலே நாடாளுமன்ற தேர்தலிலே தனது 2ஆம் இடம் என்கின்ற இடத்தை இழந்து 3ஆம் இடத்திற்கு போகிறது. 7 தொகுதிகளிலே கட்டுத்தொகை இழக்கிறது. சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற விளவங்கோட்டிலே 5000 ஓட்டு பெறுகிறார்கள். ஆண்டிப்பட்டி 3 முதலமைச்சர்களை முன்மொழிந்த அந்த சட்டமன்ற தொகுதியில், அந்த நாடாளுமன்றத்தில் அடங்கிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் 1 ஓட்டு பெறுகிறார்கள். ஆக அதற்கு பிறகு 2 தேர்தல்களையே புறக்கணிக்கிறார்கள். ஆக இப்படி பிளவு மேல் பிளவாகி கண்முன்னே சிதைந்து கொண்டிருக்கும் அந்த பேரழிவை பார்த்து வெளிநீர் கசிவோடு நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒற்றுமையின்மையை தொடர்ந்து கடைபிடித்தால், நீங்கள் ஒன்றுபடாமல் போனால், நீங்கள் கரங்கோர்க்காமல் போனால் களம் வேறொரு பக்கம் கடந்து போய்விடும். எதிர்காலத்தில் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி நீங்கள் வருந்தக்கூடிய காலம் வரலாம். ஆனால் களம் உங்களை கடந்து வேறொருடம் சென்றுவிடும். ஏனென்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் சரி, அதிமுகவுக்கு வாக்களிக்கும் வாக்காளர்களும் சரி, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை விரும்புவாங்க. உண்மை. திரு கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போது திமுகவிலிருந்து யாருமே போகல. அண்ணா திமுகவிலிருந்து அண்ணா காலத்து சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டியார் போனார். உண்மை. அம்மாவினுடைய முதல் அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த வேளாண் துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் போனார். கல்வித்துறை அமைச்சராக இருந்த மருங்காபுரி பொன்னுச்சாமி போனார். ஆஸ்டின் எம்பி போனார். இந்த மருதலகராஜெலாம் போனார். இதை நான் சொல்வதற்கு காரணம், கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்பை நேசிக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் நீங்கள் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தால், உங்கள் சண்டையை பிரித்துவிட்டு ஒற்றுமைக்கு முயற்சிக்கக்கூடிய தொண்டன் மனம் நொந்து அவன் தோல்விக்கு பழக்கப்படுகிறான். இரட்டை இலை சின்னத்தை தவிர வேறொரு சின்னத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு கடந்து வேறு சின்னங்களுக்கு வாக்களிக்க போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் உங்கள் ஒற்றுமையின்மையால் காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் அள்ளி கொண்டு போய்விட வாய்ப்பு உண்டு. விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுக்கும் அரசியல் சரியாக நடத்தப்பட்டு விட்டால் உங்கள் இடத்தை நீங்கள் அவரிடம் இழக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்ப கிட்டத்தட்ட டாக்டர் திருமாவளவன் சொல்லக்கூடிய கூட்டோடு நீங்க ஒற்றுமை அடையறீங்களா? உண்மையாக நான் அப்படித்தான் நான் சொல்றேன். அரசியலிலே எந்த ஒரு சக்தியும் மக்களை நம்பி ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார் என்று சொன்னால், நான் என்னை பலமாகவும் கட்டுக்கோப்பாகவும் நான் வைத்துக்கொள்ள தவறினால் 5 வீட்டுக்காரன் அடிச்சுக்கிட்டு இருந்தானா ஒத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவேன். அதிமுகவில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டில் 2 தேர்வு என்று தேர்தலுக்கு பிறகு அழகா ஒரு தேர்தலை நடத்தி தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற்று அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தன் அரசியல் போட்டியை தொடங்க வேண்டிய நிலையில் இருந்த அதிமுக திடீரென்று ஒரு இரவுக்குள் நிலையை மாற்றிக்கொண்டு ஒற்றை தலைமை கற்பனை என்று சேலத்தில் இருந்து பேசிய எடப்பாடி சென்னை வந்து மாறுவதற்குள் அப்படியே நான் தான் அதிமுகவின் அதிபர் என்று பிரகடனம் செய்கிறார். முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஓபிஎஸ்ஐ
அவரும் கையெழுத்து போட்டு அழைத்த பொதுக்குழுவில் வைத்து அவமானப்படுத்தப்பட்டு தண்ணீர் பாட்டில்கள் இதுவெல்லாம் நான் அதிமுகவில் பார்த்தது கிடையாது. ஆக இதையெல்லாம் சொல்லி விஜயனுடைய அரசியல் என்பது உங்களுக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமையப் போகிறது, ஜாக்கிரதை என்ற அடிப்படையில் அவரை ஆதரிப்பதன் மூலமாக இவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் அறிவுறுத்தலையும் செய்வதற்குத்தான் நான் வாழ்த்தினேன், வரவேற்றேனே தவிர அந்த கட்சியில் இணையணும் அப்படின்ற திட்டம் உண்மையாகவே என்னிடம் இல்லை. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, மருதராஜ் இணைய போறாரு, அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், அவர் ஒரு அறிவுரையாளர், ஒரு ஆலோசகர், அவர் வந்து ஒரு கட்சியை வழிநடத்தினாருன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு விஜய்க்குன்ற மாதிரிலாம் பேசினாங்க. நீங்க அமைதியா தான் இருந்தீங்க. அப்ப உண்மை நிலை என்ன? உண்மையிலேயே அமைதியா இருந்தது தவறு அருண். என்னிடம் பல தொலைக்காட்சிகள் வந்து தொலைபேசி வாயிலாக என்னிடம் கருத்து கேட்டபோது கூட நான் சொன்னேன், நான் என் கட்சி நன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமைப்படுங்கள், இல்லை என்று சொன்னால் விஜய்க்கு அந்த வாய்ப்பு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர் சரியாக முன்னெடுத்தால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை இடத்தை தாவேகா கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிமுக மதிமுகவாக மாறும், தாவேகா அதிமுகவாக உயரும், இதற்கு சாத்தியம் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் இணைவதற்காகவோ அல்லது இணைவதற்கு முயற்சிக்கிறேன் என்ற கருத்து பொய்யானது, தவறானது. அப்படி இணைவு என்ற திட்டம் இருந்தால் அது குற்றமும் இல்லை, இணைவதாக திட்டம் இல்லை, இணைந்தாலும் குற்றம் இல்லை. என்னை பொறுத்தவரை நமக்கு இந்த அரசியல் இயக்கம் என்பது ஒரு ஷெல்டர். எங்கிருந்தாலும் சேவை செய்பவனுக்கு ஒரு அடையாளமும் ஒரு இடமும் தான் தேவையே தவிர கொள்ளையடிப்பவர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பச்சைமைகளை கையெழுத்து போட்டு பல கோடி ரூபாயை கொள்ளையடிப்பவனுக்கு நோக்கங்கள் வேறாக இருக்கலாம், அதிகாரம் இருக்க எடுத்த நோக்கி ஓடும். எனக்கு அந்த திட்டமெல்லாம் இல்லை. திரு விஜயனுடைய அரசியல், அவர் நடத்திய மாநாடு, இளைஞர்களை திரட்டிய விதம், அவர் கொள்கைகளை பிரகடனம், விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த இயக்கத்தின் கொள்கையின் மீதும் விமர்சனங்கள் வரும். அவரை பொறுத்தவரை அவர் என்ன சொல்றாரு, தமிழ் தேசியத்தையும் திராவிடைய கொள்கைகளையும் நான் உற்று நோக்குகிறேன், எதில் சரியானது இருக்கிறதோ அதை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன், அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன், இவர்கள் எல்லாம் எனது கொள்கை தலைவர்கள், இவர்களின் வழிகாட்டிகள் என்று வெளிப்படையான ஒரு பிரகடனத்தை செய்துவிட்டு, அதைவிட முக்கியமானது தேர்தல் அரசியல் தொடங்கப்பட்ட 1952க்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி தன் தொடங்குகிற போதே நான் ஆட்சிக்கு வந்தால் என்னோடு கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்று முதல் பிரகடனத்தை செய்த இயக்கமாக நான் அதை பார்த்தேன். சரி, எல்லாம் சரியாத்தானே போகுது. இவர்கள் எதை செய்ய தவறுகிறார்களோ அதை அவர் செய்ய கையில் எடுக்கிறார். ஒன்று, நான் பாரதிய ஜனதா கட்சியை எனது கொள்கை எதிரிங்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை எனது அரசியல் எதிரிங்கிறார். ஆமா, இதுல நீங்க உடன்படுறீங்க? இதைத்தானே அம்மா எடுத்தாங்க. மோடியா லேடியான்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலை கூட்டணி வைத்தால் கூட தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது பாஜகவை அம்மா அப்படி கழட்டி விட்டுருவாங்க. இந்த நாட்டுக்கான தேர்தல் நடக்கிற போது காங்கிரஸ் பாஜக என்பது இருமுனைகள், இருதுருவங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து திமுக இருக்கிற போது பாஜகவை சார்ந்து அம்மா இருப்பாங்க. அது கூட தேவை அறிந்து எடுத்த முடிவுகள் தான். ஆனால் தமிழகத்தினுடைய அரசியல் என்று வருகிற போது இங்கே பாஜகவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது உறுதியாக இருப்பார். ஆக விஜய் அம்மா எடுத்த அந்த அரசியல் சூத்திரத்தை அவர் கையில் எடுக்கிறார். நான் அதைத்தான் சொன்னேன், நீங்கள் செய்ய வேண்டியதை அவர் செய்ய போகிறார், செய்ய முயற்சிக்கிறார். தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் வருகிற போது ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய் ரசிகன் இருக்கிறான், ரசிகை இருக்கிறார்கள். தாய் தகப்பன் சொல்றது பிள்ளையை கேட்காது, ஆனால் பிள்ளை சொன்னால் தாய் தகப்பன் கேட்பாங்க. வற்புறுத்தி விஜய்க்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் ஆமா, 2 கட்சிக்கும் தான் மாற்றி போட்டோம், அப்படி மாற்றி போடுவோம் என்ற எண்ணமும் உருவாகலாம். திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, அவர் தொடர்ந்து கொண்டு போக தவறிவிட்டார். அதை விஜய் என்னை பொறுத்தவரை இவையெல்லாம் என் எதிர்பார்ப்பை தவிர அவர் எப்படி கட்சியை நடத்த போகிறார் அதை வச்சுதான் இருக்கு, அதை பொறுத்தா இருக்கு. 2 விஷயம்தான். பொருள் நல்ல பொருள் தான், அதை விற்பனை செய்கின்ற விதம், அதை மக்கள் உழைப்பு கடுமையாக தேவைப்படும். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்காருன்னா சாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் வீழ்த்தி விடவில்லை. இன்னொரு கேள்வி சொல்றாங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு இணையாக விஜய் அவர்களை சில பேர் வந்து ஒப்பீடு செய்யறாங்க. அன்றைக்கு எம்ஜிஆர் ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை வந்து நிகழ்த்தினாரு. ஆனா எம்ஜிஆர் ஐயா அவர்களோட விஜய் நம்ம ஒப்பிடவே முடியாது தானே, ஒரு அரசியல் அனுபவமா இருக்கட்டும். இல்ல, அவங்க ஒப்பீடுங்கிறது எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, திரைத்துறையில் இருந்து வரக்கூடிய இன்னொரு கதாநாயகனாக பார்க்கறாங்க. எம்ஜிஆரை அவர் ஐகானா எடுத்துக்கிறது தவறு கிடையாது. குத்துச்சண்டை அவர் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு, இல்ல ஐடியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. சொல்றேன், விஜயை விட விஜயினுடைய அப்பாவுக்கு அரசியல் பிளட் தான். இன்னும் சொல்ல போனால் அண்ணாவினுடைய புதினங்களையும் கதைகளையுமே அவர் திரைத்துறையில் புரட்சிகரமான கருத்துக்களை முன்னெடுத்ததில் திரு சந்திரசேகர் இயக்குனர்னே அவருக்கு பேர் உண்டு. கரெக்டா? நானும் அப்போ புரட்சிகரமாக அவருடைய படங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன், சட்டமன்ற இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் சரி. ஆக அப்படிப்பட்டவருடைய ஒரு பிள்ளை அரசியல் ரத்தத்தோடு தந்தை கனவு கண்டதையெல்லாம் தன் பிள்ளை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பமாக அமைகிறது. சரியான பருவத்தில் வருகிறார். இன்னொன்று, சம்பாதித்து முடித்து விட்டு வருகிறார், சம்பாதிக்க வரவில்லை. ஒரு பொருளாதார தன்னிறைவோடு வரக்கூடிய அவர் மக்கள் பணத்தை திருட மாட்டாரே தவிர நிச்சயமாக மக்கள் பணத்திற்கு காவலாக இருப்பார் என்றெல்லாம் எல்லோரும் பேசக்கூடிய மாதிரி அந்த எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்கிறது, இருக்கிறது. ஆனாலும் இவையெல்லாம் வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை வசப்படுத்துவார்களா என்று எனக்கு தெரியாது. எம்ஜிஆர் மூலம் ஆகணும்னா எம்ஜிஆர் போல உழைக்கணும்ல. உண்மை.
நீங்கள் சரியான தளபதிகளை தேர்வு செய்து விட்டால் மன்னன் போர்க்களத்திற்கு போக வேண்டாம், அவன் பட்டாபிஷேகத்துக்கு வந்துடலாம். அதுபோல் அன்றைக்கி புரட்சித் தலைவருக்கு அரங்கநாயகம், குழந்தைவேலு, காளிமுத்து, டி ராமசாமி, இப்படி பார்த்தீங்கன்னா தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் பில்லர்ஸை உருவாக்க ஒட்டுமொத்த தமிழ் அறிஞர்கள் கூட்டம், முத்துலிங்கண்ணா, காமராசன், காமு ஷெரீப், கண்ணதாசன் எல்லாரும் ஒரு பக்கம் பாடினார்கள், வாழ்த்தினார்கள். ஒரு பக்கம் புரட்சித் தலைவருடைய நல்ல தத்துவார்த்தங்களை உள்வாங்கி கொண்ட மக்கள் ஒரு பின்னை திரண்டார்கள். கலைஞரும் மிகப்பெரிய ஜாம்பவான், அவர் எழுத்து சித்தர், மறுக்க முடியாது, சரியா, எழுத்து சித்தர், மிக பெரும் அரசியல் ஞானத்தில் தலைத்தோங்கி நின்ற மனிதர். அப்படிப்பட்ட மனிதரை புரட்சித் தலைவருடைய கரிஷ்மா தூக்கிடுச்சு. ஆக அந்த புரட்சித் தலைவர் போல உழைக்கணும். இன்னைக்கு தலைவர்கள் எல்லாம் குழு அரங்கத்தை தாண்டி வெளியே வருவதற்கு மறுக்கிறார்கள். பொது இடத்திற்கு வரணும், போராட்டங்களை சந்திக்கணும், மக்கள் உணர்வுகளை எதிர்கொள்ளணும், இரண்டரை கலக்கணும். அது எதுவுமே இந்த 2 நாடுகள் நடக்கல. நீங்க சொல்றது ரொம்ப 100க்கு 100 சரி. ஏன்னா நீங்க முழுமை அரசியல் இருந்த நபர். அது எதுவுமே 2 நாடுகள் நடக்காத போது ஒரு சந்தேகம், ஒரு ஆற்றாமை இருக்க தானே செய்யும். எப்படிப்பா இவர் நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க தானே செய்யும். நானா உண்மையா சொல்றேங்க, திரு விஜய் அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு வெல்வாரா என்பது அவர் கையில் தான் இருக்கிறது. ஓகே, ஒன்றும் வேணாம். 2 திராவிட இயக்கங்கள் பன்னெடுங்காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவங்க 7 முறை, இவங்க 5 முறை, 12, 13 முறை தமிழகத்தை 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிகர கடன் 9 லட்சம் கோடி. நான் தமிழக மக்களாகிய உங்கள் தலையிலே ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் 4.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. ஒவ்வொரு வாக்காளனுடைய தலையிலும் 1,40,000 ரூபாய் இருக்குது. நான் தமிழகத்தினுடைய கடனையும் ஊழலற்ற அரசாங்கத்தையும் நிர்வாகத்தை தந்து தமிழகத்தின் கடனையும் நான் தீர்ப்பேன். நீங்கள் எனக்கு தந்த உயர்வுக்கு நன்றி கடனையும் நான் தீர்ப்பேன் என்று விஜய் மக்களை சந்தித்து பேசுகிறார் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக மக்கள் செவி கொடுத்து கேட்டார்கள் என்று சொன்னால் சிந்தனை வசப்படுவார்கள், வாக்களிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் அவர் எந்த அளவுக்கு முன்னெடுக்கப் போகிறார் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி போல எனக்கும் இருக்கிறது. நான் என் கட்சிக்கு அச்சுறுத்தலை கொடுக்கிறேன், எச்சரிக்கை. இல்லை, இதில் இன்னொரு வியூகம் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு தெரியாத அரசியல் வியூகங்கள் கிடையாது. இன்றைக்கு அதிமுக நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறாங்க, தலைமை கரிஸ்மேட்டிக்காக இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, விஜய் அவர்களோட ஒரு அலையன்ஸை மேட் பண்ணுறதுக்கான சூழல் சில பேர் உருவாக்குறதாகவும் சில பேர் அதுக்காக முயற்சி எடுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. உங்களுடைய பொது எதிரி திமுகவும் பிஜேபியாகவும் இருக்கிற பொழுது இந்த இணைப்பு சாத்தியமாச்சு அப்படின்னா திமுகவை வீழ்த்துவதற்கு சாத்தியப்போ வசமோப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன, உங்களுடைய மதிப்பீடு என்ன? இல்லை, என்னை பொறுத்தவரையும் 3வது இயக்கமாக தன்னை முன்னிறுத்தி வரக்கூடிய திரு விஜய் அவர்கள் 2 திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தினால் மட்டும்தான் அவருக்கான அரசியல் எதிர்காலம் உறுதி செய்யப்படும். அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காத ஒரு நபர் அதிமுக தொண்டர்களை தன்வசப்படுத்துவதற்காக கூட இருக்கலாம். இருக்கலாம் இல்லவா? நான் சேர்த்து திட்டும் போது நம்மளையும் திட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் யோசிக்கலாம் அல்லவா? ஆக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போரிடுவது, இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஆதரிப்பது போல வருடி கொடுத்து அதிமுகவை தன்வசப்படுத்துவது, இதற்கான முயற்சியாக கூட இருக்கலாம். எது எப்படியானாலும் இவர் 2 இயக்கங்களுக்கு மாற்று என்று தன்னை முன்னிறுத்தி காலையில் அறுத்து விதைத்து விட்டு சாயந்தரம் அறுக்கணும் அப்படின்ற அவசரம் இல்லாமல் அரசியலை முன்னெடுத்தால் புரட்சித் தலைவி அம்மா போல 89 அம்மா எதிர்கட்சி தலைவி தான், 91 முதலமைச்சர், சரியா? அதுபோல இன்றைக்கு இவர் தனித்து நின்று சரியான வேட்பாளர்களை கையில் வைத்து சரியான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு உழைக்கணும். வியர்வை சிந்தாமல் விளைச்சல் கிடையாது. புரட்சித் தலைவர் காலத்தில் விமானங்கள் கூட அதிகமாக கிடையாது, ட்ரெயினில் தான் பயணம் பண்ணாங்க. டாக்டர் கலைஞரும் அப்படித்தான். ஒரு தொகுதிக்கு ஒரு தெருவுக்கும் போனாங்க. சரியான சாலைகள் கிடையாது, சரியான தங்குவதற்கு விடுதிகள் கிடையாது. பட்டிக்காடுகளில் தொடங்கி பட்டணங்கள் வரை அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாத காலகட்டத்தில், சரியான போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தில், இன்னைக்கு ஏறுனா ஃப்ளைட்டு, இறங்கினா ஃப்ளைட்டு, சார்ட்டர் ஹெலிகாப்டர் இப்படி வந்துருச்சு. ஆனால் அவர்கள் இதையெல்லாம் இல்லாத காலத்தில் பேரறிஞர் அண்ணா அரிக்கல் லைட்டை கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு போய் ஊரெல்லாம் கையில் ஒரு ஒளிபெருக்கி வைத்துக்கொண்டு அவர் பேசி பேசி தொண்டை கிளிய தமிழகத்திற்கு பேசி பேசி தொண்டைகளை புற்றுநோய் அவர் வைத்துக்கொண்டார். நான் இதை சொல்வதற்கு காரணம் என்று கேட்டால் உழைக்கணும். அதெல்லாம் ரொம்ப 2 கட்சியும் நான் 3வது சக்தின்னு சொல்கிறது ஈஸி, சாதாரணப்பட்டதல்ல. இருவரும் ஜாம்பவான்கள். 31 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த இயக்கம் அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகம் இந்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்குமே பல சவால்களிலே தப்பி பிழைத்த இயக்கம். மிசாவில் தப்பி பிழைச்சு 2009 அறிவாலயத்தின் தரைதளத்தில் பேச்சுவார்த்தை, முதல் தளத்தில் சிபிஐ விசாரணை என்று பல சிரமங்களையும் பல இடையூறுகளையும் தாங்கள் தாங்கி பிடிக்கக்கூடிய திமுகவை தங்களை கைது செய்தது. இப்போ பிஜேபி எதிர்கட்சிங்க,
அன்னைக்கு இவர்கள் தயவில் நடந்த காங்கிரஸ் இவர்களை சிதைத்தது, அடக்கியது, ஒடுக்கியது. ஆக என்னை பொறுத்தவரை அடக்குமுறைகளையும் தங்கள் மீது தரப்பட்ட மகா அழுத்தங்களை எல்லாம் எதிர்கொண்டு இயக்கம் திமுகவின் உடம்பெங்கும் தழும்புகள் தான். ஸோ அப்படி கொள்கையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு வலுவாக காலூன்றி நிற்கக்கூடிய திமுகவையும் 31 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து ஒரு மிக பெரும் பின்புலத்தோடு இருக்கக்கூடிய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மிக கடுமையான உழைப்பை தாவேக தர வேண்டும். அவையெல்லாம் செய்வார்களா எனக்கு தெரியாது. ஆனால் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு கூட அம்மாவும் கலைஞரும் இருந்தாங்க. இவருக்கு இந்த 2 ஜாம்பவானும் கிடையாது. இப்போ இருக்கிறவங்க ஜாம்பவானா நீங்கள் பார்க்கலையா? இல்லை, நான் சொல்கிறது அவரே திரு ஸ்டாலின் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடலை. என்னை பொறுத்தவரை அவங்க அப்பாவை விட ஒரு அரசாங்கத்தை உள்ள ஒரு அரசியல் கட்சியை கூட்டணி கட்சிகளை சமன்படுத்தி கொண்டு தோளிலே கைபோட்டு அரவணைத்து கொண்டு அரசியல் செய்வதில் எனக்கு தெரிய இந்தியாவில் இப்போ டாப் லீடராக நான் திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். பொங்குகிறார் வேல்முருகன், 72 மணி நேரத்தில் அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்துகிறார். கோபப்படுகிறார் திருமாவளவன், ஒரே ஒரு சந்திப்பில் எல்லாமே சமாதானம் செய்கிறார். வருத்தப்படுகிறார் இடதுசாரிகள், ஒரே ஒரு சந்திப்பு சரிப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் கூட்டணியை விசாலப்படுத்துகிறார். கூடுதலாக கமலஹாசன் வந்து சேர்றாரு. இப்போ தேமுதிக அங்கே தான் போய்டும்னு நினைக்கிறேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிலையில் தாழ்ந்து கிடக்கிறது, வலுவடைந்து கிடக்கவில்லை, பேரழிவை சந்தித்து கிடக்கிறது. இப்போ அதிமுகனா குழுக்களின் கூடாரம் ஆயிடுச்சு. எடப்பாடி ஒரு குழுவுக்கு தலைவர், அப்படித்தான் நான் எடுத்துப்பேன். இன்னும் சொல்ல போனால் 2 சமுதாயங்களுக்கு தலைவராக இருக்காரு. உளுந்தூர்பேட்டைக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுகவில் எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை. காவிரி கரை தொடங்கி தாமிரபரணி நதிக்கரை வரை அதிமுக தலைக்குனிவை சந்தித்திருக்கிறது. 8% திருநெல்வேலியில், 9% ராமநாட்டில். இரட்டைகளை சின்னம் பிறந்த திண்டுக்கல்ல அவமானகரமான தோல்வி. மதுரையில் 3ஆம் இடம். புரட்சித் தலைவர் போட்டியிட்டது மதுரை கிழக்கில், அருப்புக்கோட்டையில் போட்டியிட்டார், ஆண்டிப்பட்டியில் போட்டியிட்டார். தென் மாவட்டங்களை வெகுவாக நம்பியவர் புரட்சித் தலைவர். தென் மாவட்டங்கள் எப்பொழுதும் அதிமுகவுக்கு கை கொடுத்த பகுதி. இன்றைக்கு அந்த பகுதியெல்லாம் கைவிட்டு இருக்கிறது. அதிமுக இப்பொழுது ஓபிஎஸ் அணி, டிடிவி உடைய அமமுக, திருமதி சசிகலாவின் ஆதரவாளர்கள், எடப்பாடியின் ஆதரவாளர்கள், எடப்பாடி ஆதரவாளர்களுக்குள்ளேயே பாஜக ஆதரவாளர்கள். எடப்பாடி கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவு எதிர்ப்புன்னு இருக்கு. எதிர்ப்பு அரசியலை முன்னெடுப்பவராக ஜெயக்குமார், கேபி முனுசாமி, சிவி சண்முகம் இருக்கிறாங்க. பாஜக தான் வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களாக தலவாய் சுந்தரம் தொடங்கி தங்கமணி, வேலுமணி வரை இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள் மண்டல வாரியாக பிளவு, சாதி வாரியாக பிளவு, பகுதி வாரியாக பிளவு, இவையெல்லாம் கடந்து இப்பொழுது எந்த இயக்கத்தோடு கூட்டணி என்பதை முடிவு செய்வதில் கூட பிளவாக போய் இப்படி ஒரு பிளவுற்று கிடக்கக்கூடிய வாய்ப்பு விஜய்க்கு சாதகமாக மாறணுமா இல்லையா? சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்துவாரான்னு தெரியாது. அதான் 2 விஷயம் சகோதரர். நீங்கள் என்ன இருந்தாலும் சரிதான், அரசியலை பொறுத்தவரை மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருந்தால் கூட, கம்மா நிறைய தண்ணி இருந்தால் கூட அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வாய்க்கால் வேணும். கண்மாயில் நிறைய தண்ணி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வயலுக்கு சேர்க்கறதுக்கு வாய்க்கால் வேண்டுமா இல்லையா? கட்டமைப்பு, அனுபவம் வாய்ந்தவர்கள். திரு விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தில் கூட ரசிகர் இருப்பான், அதுக்காக ஓட்டு போடுவானா? சொல்லுங்கள், வாய்ப்பே இல்லை. விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் வீட்டில் கூட ரசிகர் இருப்பாங்க, அதுக்காக போட்டுருவாங்களா? அவர்களும் போடுகிற நிலையை விஜய் அரசியல் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அறிவுபூர்வமான விவேகமான அரசியலை தாவேகா எப்படி எடுக்க போகிறது என்பதெல்லாம் அவர்கள் கட்சி பிரச்சனை. நிச்சயமா நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது அதிமுகவை குறிப்பிட்டு நீங்கள் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணீங்க, எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. டிடிவி தினகரன் அவர்களோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பாஜகவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து இன்றைக்கு அவங்களோட தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பாஜக 2024 கூட்டணி வேணாங்க அப்படின்னு நிராகரித்து இன்றைக்கு வரைக்கும் விடாப்பிடியாக நம்ம எப்படியாச்சும் தனிச்சு நின்றுவோம், இல்லைனா ஒரு அலையன்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம், பிஜேபி வேண்டான்ற மனநிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, அதனால தான் அவருக்கு இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கத்தானே செய்யுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியனாக உங்களுக்கு தெரியலையா? ஆமாம், குறைகள் 1000 இருந்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை கூட நான் பார்க்கத்தான் வேண்டும். என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு தாவேகா மீது காதல், தாவேகாவுக்கு குழப்ப நிலை. ஓகே, 3வது சக்தியாக நின்று இருவரையும் கடந்து நாமே முதலமைச்சராக வந்துவிட முடியுமா என்பது ஒரு பக்கம் யோசனை. இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி பேரத்தை அதிகப்படுத்துவதற்கு கொஞ்சம் மிரண்டு பிடித்தோம் என்று சொன்னால் கூடுதல் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடியை கடத்தி கொண்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ண வேண்டிய நிலையில் பாஜக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை
வெகுகால கனவு. என்றைக்கு பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி வந்து யூ கேன் நெவர் அண்ட் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, கற்பனையில் கூட நீங்கள் தமிழனை ஆளலாம் என்று கனவு காணாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த நிலையில் இருந்து பாஜகவுக்கு ஒரு வெறி வந்து விட்டது, கோவம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆமாம். இன்னொன்று களம். புரட்சி தலைவி அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு அம்மாவிடம் என்னை பொறுத்தவரை அம்மா எம்எல்ஏக்களை உருவாக்கினாங்க, மந்திரியை உருவாக்கினாங்க, சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கினாங்க, சேர்மனை உருவாக்கினாங்க, மேயரை உருவாக்கினாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அவருடைய வீரத்தோடு அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசியல்வாதிகளை உருவாக்கினார் தவிர ஒரு ஆண்மகனை உருவாக்காமல் போயிட்டாங்க. துணிச்சலோடு நின்று என் கட்சியை நான் ஒற்றுமையாக வைத்துக் கொண்டு விட்டால் எந்த கட்சியும் நம்மளை மிரட்ட முடியாது. அதிமுக ஒற்றுமையாக இருந்தபோது 2019 அமித்ஷா இங்கே வந்து கூட்டணி பேசிட்டு போனார். இன்றைக்கு இவர்களுக்குள் பிளவு வந்த காரணம் பிறகு இவர்களை சமன் அனுப்பி வர சொல்கிறார். அம்மாவை அப்படி கூப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களே நீங்கள் டெல்லிக்கு உடனே காலைல 10 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்டையே நீ ஆட்சி செய்தாலும் உன் அரசியல் தயவுக்கு என் போயஸ் தாட்டத்து வாசலில் தான் காத்திருக்க வேண்டும் என்ற நிலையை வைத்திருந்தார்களா இல்லையா? இன்னைக்கு சமன் அனுப்பி போகிறான். சிவசண்முகம் சந்தித்தார், தம்பிதுரை சந்தித்தார், செங்கோட்டையன் சந்தித்தார். சரி, சந்தித்தவன் எவனாவது நான் இதுக்காக சந்தித்தேன் அப்படி தைரியமாக பேசுகிறாங்களா? முக்காடு போட்டு கொண்டு ஒளிந்து போக வேண்டிய வெக்கம் ஏன் வந்தது? நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி தைரியமாக பேசு. காங்கிரஸ் அங்கே இருக்கிறது, பாஜக எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு மாற்றி கருத்துக்கள் இருந்தாலும் வேற்றுமையை மறந்துவிட்டு நாங்கள் ஒற்றுமைக்கு முயற்சிக்கிறோம் சொல்லிட்டு போ. நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிதி வாங்க போனேன், மும்மொழி கொள்கையை வலியுறுத்த போனேன், முதல்ல நான் அலுவலகத்தை பார்க்க போனேன், நான் யாரையும் பார்க்க வரல. பார்த்துட்டு வந்து இவர் அமித்ஷா வீட்டு வாசலை தாண்டின உடனே அவர் போட்டார் எக்ஸ் தளத்தில், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் கூட்டணி. நாங்கள் அப்படிலாம் பேசுகிறேன்னு மறுக்க வேண்டியதானே? நீ அவரை சந்தித்து வென்றது உண்மை, அவர் இது தான் பேசுகிறேங்கிறாரு, நீ இல்லைன்னு சொல்லு. அமித்ஷா செய்வது தவறான நியாயத்திற்கு புறம்பான அரசியல். நான் உங்களோடு இது பேசலை, நான் தமிழ்நாடு நலங்கருதி தான் வந்தேன். உங்களோடு நான் அரசியல் பேசுவதற்கோ அதிமுக கூட்டணி அமைப்பதற்கோ நான் வரல சொல்லணும்ல, அந்த துணிச்சலும் இல்லையே. சரி, ஒன்றை நம்பி ஜெயக்குமார் பாவங்க 11 மணிக்கு டெய்லி வந்து பாஜகவை திட்டினார். நான் ராஜா மாதிரி இருந்தேன், 50,000 ஓட்டு இருக்கு முஸ்லீம், 40,000 ஓட்டு எனக்கு போடாமே விட்டாங்க, நாங்கள் ஆட்சி பிடிக்காமல் போனது மட்டும் இல்லைங்க, நான் தோத்தது காரணமே பிஜேபிங்க. அவர் பேசினார். இந்த நாட்டை பிளவுபடுத்தி மதத்தாலும் அரசியலாலும் ஊழலாலும் இந்த நாட்டை அழித்து கொண்டிருக்கும் கரையான்னு சொன்னார் பொன்னைய. கேபி முனுசாமி சொன்னார், பாஜகவினுடைய சித்தாந்த எதிரியான எஸ்டிபிஐனுடைய மாநாட்டில் போய் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்கிற போது 2026 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி இப்படி சொல்லி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பாஜகவுக்கு எதிர்மனநிலைக்கு உருவாக்கிவிட்டு நீ அவர்கள்ட்ட ஒப்புதல் கேட்காம, அவங்கள சாந்தப்படுத்தாம, அவங்கள கன்வின்ஸ் பண்ணாம ஓடி போய் பேசிட்டு வருது எந்த விதத்துல நியாயம்? நீ என்ன பேச்சுவார்த்தை இன்னும் வெளிப்படையா தெரியல. மேபி நம்ம சொல்ல முடியாதுல, கூட்டணி இல்லாம கூட இருக்கலாம். கம்பீரமாக போய் அமர்ந்து என் கட்சியினுடைய நலன் கருதி நான் பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் மாறுதட்டு சொல்லலாம். நீங்கள் இங்கே சரணாகதி இடந்து கால் பிடித்து கதறி இருந்தால் சொல்ல முடியுமா? உங்கள் முன்னே என்ன எத்தனை கோப்புகள் எடுத்து வைக்கப்பட்டதோ? நான் எல்லோரிடம் அடிக்கடி சொல்வதுண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய கடுமையான இடையூறை ஆளுநர் தொடங்கி சகல அமலாக்கப்பிரிவு வரை சகலத்தையும் வைத்து தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை எல்லாம் வைத்து திமுக ஆட்சிக்கு பல நெருக்கடிகளை பாஜக கொடுக்கிறது. ஆனால் 4 வருடம் ஆட்சி நடத்திய எடப்பாடிக்கு அது கொடுக்கவில்லை, சுதந்திரமாக விட்டிருக்கிறார்கள் என்று எல்லாரும் சொன்னார்கள். நான் சொன்னேன், சுதந்திரமாக விடலை, இவர்களை தவறிழுக்க வைத்து அவர்கள் நகலெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தப்பு செய்ய வச்சு அவன் காப்பி பண்ணிட்டு இருக்கான். ஆவணங்களை அள்ளி வைத்துக் கொண்டு அதிமுக நான் சொல்வதை செய்யுன்னு சொல்லுவாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் அங்கே போயிட்டு வந்து சொல்ல முடியல. இவருக்கு மாற்று அரசியலை எடுப்பதற்கு வழி இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு சோதனை தான், ஒரே ஒரு ரைடு. இது மட்டுமல்ல, எல்லா அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி எல்லாருடைய கோப்புகளும் அவரிடம் இருப்பதாகத்தான் நான் அறிகிறேன். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக அழிந்தாலும் பரவாயில்லை, தங்கள் ஆஸ்திகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு பாஜகவிடம் சரணடைவதே மேல். நிச்சயமாக தாவேகாவோடு இலகுவாக பயணம் செய்து ஒரு கூட்டணி ஏற்படுத்தினால் அது மிக பெரும் வெற்றியாக மாறும் என்பதில் எந்த கருத்தும் கிடையாது. வெற்றி கூட்டணி உறுதியாங்க, உறுதியாக மாறும், மிக பெரும் வெற்றியாக மாறும். ஆனால் அதிமுகவுக்கு பிரச்சனை இன்னொன்று நீங்கள் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து எந்த சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடித்ததா வரலாறு இல்லை. அதனால தான் அம்மா நான் சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தலாம் கூட்டணி வைப்பாங்க, சட்டமன்ற தேர்தலில் கழட்டி விட்டுருவாங்க.
விலக்கி வச்சிருவாங்க. அப்போ தமிழகத்தினுடைய மக்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தமிழகத்தை ஆட்சி செய்யும் மாடங்களில் பாஜகவினுடைய தலையிடும் குறுக்கீடையும் விரும்பவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பூகோள சூழலாக இருக்கிறது. அதனை எடப்பாடி சரியாக புரிந்து கொண்டது போல் தான் பேசினார். இன்னொன்று சொல்கிறேன், இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஒரு சந்தேகத்துக்காக கேட்குறேன், பாஜகவில் இவர் தாங்க பிரச்சனை, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருந்தீங்கன்னா நான் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். அதற்காக கூட இன்னைக்கு கொங்குவினுடைய அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு பேசலாம். அப்படின்னா எடப்பாடியோட பேச்சோ அல்லது கோரிக்கையோ அங்கே செயல்பட வைக்கிறது தான் அர்த்தம். அப்போ அவருடைய ஸ்ட்ராங்கான லீடராக எடுத்துக்கலாம். இல்லை, அவரை பொறுத்தவரை நான் ஒன்று சொன்னேன், கட்சியை அபகரித்ததை திட்டமிட்டு அபகரித்தார். பொதுக்குழு உறுப்பினரை சரிப்படுத்தினார், மாவட்ட செயலரை சரிப்படுத்தினார், சட்டமன்ற உறுப்பினரை சரிப்படுத்தினார், அனைவரையும் எதிர்கொண்டு இன்னும் சொல்லப்போனால் அவரையே உருவாக்கின சிருஷ்டித்த திருமதி சசிகலா அவர்களை ஒதுக்கி வைத்து இவருக்காக கோவத்தூரில் அமர்ந்து இவரது அரசாங்கத்தை அமைத்து கொடுத்த தினகரனை கடுமையாக ஒதுக்கி இவருடைய அரசாங்கத்தை நடத்துவதற்கு பக்கத்துணையாக நின்ற அண்ணன் ஓபிஎஸ் உடைய 4 வருஷ ஆதரவில் தான் ஆட்சி நடத்தினார். அவரையே விரட்டி அடித்து இத்தனையும் செய்து அதற்கு பிறகு பாஜகவை எதிர்த்தார் பாருங்க. அப்போ எல்லோருமே நான் கொண்டு கொஞ்சம் விழிவிரித்து பார்த்தேன். இங்கிருந்து டெல்லிக்கு செல்கிறாரு, மோடிக்கு பக்கத்தில் கொண்டு போய் மணப்பெண் அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிற மாதிரி கொண்டு போய் வலப்புறத்தில் உட்கார வைக்கிறார்கள். அதற்கு முன்பு 4 வருஷம் ஆட்சி நடத்துறதுக்கு எல்லா வகையிலும் பாஜக துணை நின்றது. அரசியல் அபகரிப்புக்கும் பாஜகவை துணை நின்றது. பல தீர்ப்புகள் இவர்களுக்கு சாதகமாக கிடைச்சது. பல ஆதாயங்களுக்கும் பின்னால் பாஜக இருந்தது. ஈரோட்டு கிழக்கு தேர்தல் நடைமுறைகள் அமலில் இருக்கிற போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, இவர் தாங்க பொதுச் செயலாளர் இருந்துச்சு. சாதாரண ஒரு தேர்தல் நடைமுறை ஒரு தொகுதிக்கு வராது. ஆனால் உச்சநீதிமன்றமே அதை வயலேட் பண்ணி இவர் தாங்க பொதுச் செயலாளர்னு சொல்லுது. இவருக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி இவர்கிட்ட சிம்பலை கொடுங்கன்னு சொல்லிச்சு. சிடி ரவியும் அண்ணாமலையும் ஓபிஎஸ்ல வந்து நீங்கள் வேட்பாளரை திரும்ப பெறுங்கன்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் அறிவித்த வேட்பாளரை திரும்ப பெறுங்கன்னு சொல்கிறாங்க. சுதந்திரமான ஒரு அரசியல் களத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க ஈரோடு கிழக்கில். ஆக எடப்பாடிக்கு அனைத்து சூழல்களையும் உருவாக்கி கொடுத்தது பாஜக. சொல்லப்போனால் இவ்வளவு நன்மைகள் செய்த பிறகும் கூட கூட்டணியில் கழட்டி விட்டார். எல்லோருமே ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். எடப்பாடியின் ஜாதகமே பயன்படுத்தி கொண்டு தூக்கி போடுவதுதான். ஆனால் பாஜகவை தூக்கி போடுகிற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் எப்படி வந்தது என்று வேணும்லன்னு எல்லாரும் பார்த்தோம். அப்படி ஒரு அந்த நீங்க சொன்ன மாதிரி 1000 குறைகள் இருந்தாலும் எடப்பாடியிடம் ஒரு துணிச்சல் இருக்கிறது என்கிற கருத்து இப்போ அதிகாலையில் ஓடினார் பாருங்க. 3 காரு மாறி போயிட்டு வந்து அசடு வலிந்து அவர் பிறழ்ந்து பேசியது, குரங்கிடமும் குலுங்கி சிரிக்கிற மாதிரி அவர் அடித்த பல்ட்டிகள், அந்த கடைசி இமேஜையும் கழிவு. அந்த அமித்ஷா சந்திப்புங்கிறது அவர் மீது இருந்த குறைந்தபட்ச அனுதாபத்தையும் மாற்றிடுச்சுன்றீங்க. ஆமாங்க, இவர் போய் பார்த்திருந்தது வேறங்க. சமன் அனுப்பி வரவழைத்து பார்ப்பது என்பது வேறு. இவர் வரவழைத்து பார்க்கப்பட்டார், இதுதான் உண்மை. இவர் வரவழைத்து பார்க்கப்பட்டார். உள்ளே என்ன பேசப்பட்டது என்பது அவருக்கும் தான் தெரியும். ஆனால் ஒன்று, எக்காலத்திலும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசிவிட்டு தன் கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அதை சமாதானப்படுத்துறதுக்கோ அல்லது அரசியல் சூழல் இப்படி இருக்கிறது பாஜகவோடு கூட்டணி வைத்தால் தான் சரியாக வரும், நமக்கு வேறு வழி இல்லை, விஜயனுடைய தரப்பு அவங்க 3வது அணியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க அல்லது கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது, அது சரிப்பட்டு வராது, இல்லது விஜயோடு கூட்டணி வைத்தால் நம்மிடத்தை அவர் அபகரித்துக் கொள்வார், நம் மேடைகளில் அவர் ஏறினால் அவர் முன்னாடி நான் காணாமல் போயிடுவேன். எடப்பாடியும் விஜயும் ஒரு மேடையில் நின்றால் விஜய் பேசி முடித்து விட்டு வெளியே இறங்கினார்னு சொன்னால் மைக் செட்டுக்காரனே செட்டை கழிச்சிட்டு போயிடுவேன். கடைசியாக விஜய் பேச வைப்பாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயனுடைய கரிஷ்மாட்டிக்கு முன்னாடி நம்ம நிற்க முடியாது, கட்சி அவர் தானாக போயிடும் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். சரி, பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் அவருக்கு என்ன நினைச்சாருன்னா, விஜய்க்கு கூடுதல் இடங்களை கொடுத்தால் அது விளைச்சல்ல நட்டம், பாஜகவோடு கூட்டணி வைத்தால் விதைநெல்லுக்கே நட்டம், நம்ம அங்கிட்டு போக வேணான்னு அவர் யோசிச்சிருக்காரு. முதல்ல வேணாம் நினைச்சிருக்காரு. ஆனால் அந்த அவர் நினைப்பை டக்குன்னு கேப்ச் பண்ணி தாவேக்கா தன்வசப்படுத்தவில்லை. அதற்கு காரணம் இவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம், அது தவறு சொல்ல முடியாது. அது அவருடைய வளர்ச்சிக்கான நிலைப்பாடு. அவங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பதற்றம், வாழ்வா சாவா இந்த தேர்தலை தோற்று போனால் அதிமுகவினுடைய கட்சியை இழுத்து மூட வேண்டிய நிலை வரும் என்கின்ற கலக்கம் எடப்பாடிக்கு. ஆனால் அப்படிப்பட்ட எந்த நிர்பந்தமும் விஜய்க்கு இல்லை. இல்லை, அவருக்கு பருவமும் 50 வயசு தான், இன்னும் நின்று ஆடலாம், விளையாடலாம், காலம் ரொம்ப ஃப்ரீயாக விளையாடலாம்னு அவர் நினைக்கலாம்ல, அது தப்பு கிடையாது. ஆக அவரை பொறுத்தவரை இப்போ என்னென்னா, விஜயும் இல்லாத நிலையில் பாஜக தான் கூட்டணி, வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு தான் அவர் நினைச்சாரு. அவர்கள் பாஜக என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒருவேளை தாவாக்க போயிடுவாங்களோன்றதுனால உடனடியாக உள்ள பிடிச்சி போடணும்னு போட்டாங்க. அதுதான் உண்மை. 10 தேர்தல்களை தொடர் தோல்விகளை சந்தித்தவர், 10 தேர்தலில் தொடர்ந்து தோக்குறாரு, 2 தேர்தலே புறக்கணிக்கிறாரு. எடப்பாடியை பொறுத்தவரை அது ஒரு தோல்வியுற்ற தலைமை, தோல்வியின் பிராண்டு. அவரிடம் இருப்பது இரு சமுதாயங்கள் தான். அவருக்கு எதிரான நிலைப்பாடு தான் தென் மாவட்டங்கள்லாம் இருக்கு. ரொம்ப சிரமமான காரியம். மதுரையில் 3ஆம் இடம் வரலாமா?
அனைத்திந்திய அண்ணா திமுக மிக பெரும் சரிவை சந்தித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தோற்று போன போது 96 கட்சியை மீண்டும் மீண்டெழுவதற்கு தாமிரபரணி நதிக்கரையில் தான் முதல் மாநாட்டை நடத்தினாங்க. அங்கே 8% ஓட்டு பிரதர், 100க்கு 8%. நான் அதிமுக தென் மாவட்டங்களில் மிக பெரும் அடி வாங்கியிருக்கு. எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய குறைஞ்சபட்ச கேரண்டிங்கிறது வட மாவட்டமும் மேற்கு மண்டலம் தான். அந்த மேற்கு மண்டலத்தில் கூட அண்ணாமலை பாருங்க 2ஆம் இடத்துக்கு வர்றாரு, அதிமுக 3ஆம் இடத்துக்கு போகுது. 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கோவையில் வேலுமணி மிக பெரும் ஆளுமை என்று சொன்னார்கள், கொங்கு கோட்டை என்று சொன்னார்கள். அங்கே அண்ணாமலை ஓட்டை போட்டாரே. ஆக கொங்கு பகுதியிலும் அதிமுகவினுடைய பெரும் பொக்கிஷங்களிலே பாதியை பிரித்து வைக்கிற நிலையை பாஜக போயிடுச்சு. இல்ல அது ஒரு எம்பி எலெக்ஷனுக்காக நீங்க எடுத்துக்கலாம்ல. எம்பி எலெக்ஷன் வேற, எம்எல்ஏ எலெக்ஷன் வேற, மக்கள் பிரிச்சு பார்ப்பாங்க. இல்ல 2 விஷயங்கள் தான். அதிமுகவை கொங்கு பெல்ட்டை பொறுத்தவரையும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இரட்டை இலை சின்னத்தை கடந்து பெரும்பாலும் பிரசன்னங்களை பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க பகுதியாகத்தான் அது இருந்திருக்கிறது. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, அது அப்படி பார்த்தா விளவங்க ஓட்டில் ஏன் தோத்தாங்க? 5000 ஓட்டு வாங்கினாங்க. சட்டமன்றம் தானே. உள்ளாட்சி தேர்தலில் ஏன் தோத்தாங்க? அவையெல்லாம் இல்லை. எடப்பாடிக்கு மக்களை ஈர்க்கிற சக்தி இல்லை. ஏதோ ஒன்று இருக்கணும்ல சகோதரா. என்னிடமும் உங்களிடமும் இல்லாத ஏதோ ஒன்று ஒருத்தரிடம் இருந்தால்தான் அவன் எனக்கு தலைவனாக முடியும். ஏண்டருக்கு தரமோடு அவர் இல்லைங்க. பேச்சாற்றல் இல்லாமல் போகலாம், எழுத்தாற்றல் இல்லாமல் போகலாம், வசீகரம் இல்லாமல் போகலாம், அழகு இல்லாமல் போகலாம், அறிவு இல்லாமல் போகலாம், அரவணைத்து போகிற தாயுமான பண்பு இருக்கலாம்ல. பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட என்ன சொல்லுங்க, அவர் பேரழகனா? எளிமையும் மக்களை அணுகிய விதமும் மதிநுட்பமும். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் வேற. உண்மை உண்மை புரிதாங்களுக்கு. அப்போ அந்த பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி ஆயிட வேண்டியதானே. வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஜோதிபாசு மாதிரி வந்திருக்க வேண்டியதானே. உமக்கான ஒரு தனித்துவத்தை உருவாக்குவதற்கு எடப்பாடி தவறிவிட்டார். அதனால அந்த இடத்தை இன்னைக்கு விஜய் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விஜய் பக்கத்து போகலாம்னு பார்த்தா சூழல்கள் சரியா அமையவில்லை. பாஜகவை தவிர வேறு வழி இல்லை. இந்த நேரத்தில் பாஜக என்ன கணக்கு போடுதுன்னா, அவர்களின் இலக்கு 2026 2029 தான். ஓகே. இந்த தேர்தலிலே பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அடுத்த தேர்தலிலே வடபுலத்திலே மிக பெரும் சரிவு இருக்கும். அதனை தென்பகுதியில் இருந்து சரிப்படுத்துவதற்கு அதிமுக போன்ற ஒரு பெரும் கட்சியை கையில் வைத்தால் 2026 எடப்பாடி உங்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், நீங்கள் தான் முதலமைச்சர் இருந்துங்க, நீங்கள் தான் பொதுச்செயலாளர் இருந்துங்க, ஓபிஎஸ் தினகரனை சேர்க்கப்படாதா? சேர்க்க வேண்டாம். உள்ஒதுக்கீட்டாக கொடுக்கலாமா வேண்டாமா? அதையும் யோசிச்சு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் இதில் ரொம்ப நாளாக நின்ட்டாங்க. அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்ளுங்க. அதுவும் முடியலைன்னு சொன்னால் பரவாயில்ல, நாங்கள் அதை காலி பண்ணி விடுறோம். தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு யாரையும் பலி கொடுப்பதற்கு பாஜக தயங்காது. உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கலையா? மாற்றிடுவோம். ஆனால் எங்களோடு நீங்கள் இருக்கணும். 29 வரைக்கும். 29க்கு நீங்கள் 29 எங்களுக்கு தேவை. ஓகே. இந்த தேர்தலில் நீங்கள் என்ன தேர்தல் முடிஞ்சோடனே வேலுமணி என்ன சொன்னார்? என்டிஏல பாஜகவோட கூட்டணி தொடர்ந்து இருந்தால் 30 தொகுதி ஜெயிச்சிரும் சொன்னாரா இல்லையா? தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையினுடைய நிறைவு கூட வரலங்க சொல்லிட்டாரு. அப்போ அவருக்கே அந்த எண்ணம் இருக்குன்னு சொன்னால் பாஜக இருக்காதா? அவர்கள் 2029 தென்பகுதியில் தான் கூடுதல் கவனத்தை செலுத்துவார்கள். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு. இங்கே எப்படியாவது ஒரு 100 சீட்டை 3லையும் சேர்த்து வாங்கிட்டோம்னா அப்போ தான் வடபுலத்தில் இருக்கக்கூடிய சரிவை சமன் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார்கள். அதனால் எடப்பாடியை ஒரு பிணை கைதியாக பிடித்துக் கொண்டு ஒருபுறம் அச்சுறுத்தல், இதுக்கெல்லாம் நீ ஒத்து வரணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? சரி சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் கூட்டணியெல்லாம் பேசலைன்னு சொன்ன உடனே இவர் இப்படி பண்ணுவார்னு தெரியும். அதனால தான் அமித்ஷா என்ன பண்ணார்? இவர் வெளியே வந்த உடனே எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. நாங்கள் அப்படிலாம் அரசியல் பேசலைங்க, நீங்கள் என்னங்க அப்படி தப்பாக சொல்கிறீங்க? நாங்கள் தமிழகத்தின் நலன்கருதி கோப்புகளை சுமந்து வந்தோம், மும்மொழிக்காக பேசினோம், நிதி ஒதுக்க கோரினோம், பிஎம்சி திட்டத்தில் வந்து கல்விக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொகையை தமிழ்நாட்டுக்கு கொடுங்கள் என்று கேட்க வந்தோம் என்று சொல்லியிருக்கணும்ல. அமைதியை பம்முறாரு. அடுத்து அரசியல்லாம் பேசலைங்க, தேர்தலை பற்றிலாம் பேசுன காலம் இருக்குங்கன்னு சொன்ன போது மறுபடியும் அவர் சொல்கிறார் அதிமுக பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு 2வது பதிவு சொல்கிறாரு. சொல்லப்படுறாங்களுக்கு இதில் இவர் மாறுபட்டு ஒரு மாதிரியா அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு ஒரு தடுமாற்றம் எடப்பாடியிடம் பார்த்தவுடன் தான் பாஜகவுக்கு கோபம் வருகிறது. ஓகே, உனக்கு வேண்டிய வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுத்தோம், இன்னும் சொல்ல போனால் நீ முதலமைச்சராக்குவதற்கு தீர்ப்புகள் வரவழைக்கப்பட்டன, கவர்னர் ஒழித்து வைக்கப்பட்டார், ஒருவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார், தினகரன் திகாருக்கு அனுப்பப்பட்டார், பிளந்து போன தர்மயுத்தம் நடத்திய ஓபிஎஸ்ஐ அழைத்து வந்து கைகுலுக்க வைத்து கட்ட பஞ்சாயத்து செய்து உன் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. நீ முதலமைச்சரானது தொடர்ந்ததுக்கு காரணம் நாங்கள். 4.5 வருடம் அனைத்து துறைகளையும் பணம் கொட்டும் ஏடிஎம்களாக மாற்றி வைத்து கொண்டு கோடி கோடியாக குவிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தது நாங்கள்.
உன் ஆட்சியில் நீ கேட்ட கோரிக்கைகளை எல்லாம் அள்ளி கொடுத்தது நாங்கள். 11 மருத்துவக் கல்லூரி நீ பெருமை பேசுகிற கொடுத்தது நாங்கள் இல்லையா? 125 வருட பொன்னு நிதி தாவா காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு கொடுத்தது நாங்கள். 9 வருடங்கள் பூட்டி கிடந்த வாடிவாசல்களை திறந்து விட்டு மஞ்சு விரட்டுக்கு அனுமதி கொடுத்தது நாங்கள். நீ பெருமை பேசக்கூடிய அனைத்திற்கும் காரணம் நான் தானே. மதுரையில் எய்ம்ஸ் என்ற ஒன்று கொண்டு வந்தோமா இல்லையா? ஆக அனைத்து விதத்திலும் அதிமுகவுக்கு இப்போ திமுகவுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாங்க, அதிமுக ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லை. இத்தனை வசதி அலையன்ஸில் இருந்தாங்கண்ணே. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ அலையன்ஸில் இருந்த காங்கிரஸே திமுகவுக்கு தொந்தரவு கொடுத்துச்சு. ஓகே, திமுகவோட பரிதாபத்தை பாருங்களேன். எதுக்குற கட்சி தன்னை அழிக்க நினைச்சா பரவாயில்ல, ஆதரித்த கட்சியும் அழிக்க நினைத்தது. திமுக எதிர்கொண்ட விசித்திரங்களாக நான் இதை பார்க்குறேன். ஆக இத்தனையும் நான் செய்து கொடுத்த விட்டு நான் ஜெயிலில் முடிச்சு போட்ட தினகரன் என் கூட இருக்காரு. நான் அரசியலில் எதையும் செய்து கொடுக்காமல் அப்பாவியாக கைவிடப்பட்ட ஓபிஎஸ் என் கூட இருக்காரு. நான் சிறைக்கு அனுப்பிய சசிகலா எங்களை ஆதரிக்கிறார். என்னால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் என் கூட இருக்கிற போது என்னால் பயனடைந்த நீயா என்ன எதுக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? இந்த கட்டபொம்மன் படத்தில் பேசுவார்ல, எல்லா பாளையக்காரர்களும் என்னிடம் அடிபணிந்து வரி செலுத்துகிற போது கட்டப்பொம்மா உனக்கு என்ன திமிர்னு கேட்ப மாதிரி எல்லாரும் என்கிட்ட வந்துட்டான், உனக்கு என்ன பிரச்சனை? ஆக இப்பொழுது பிஜேபி என்ன நினைக்கிறது என்றால், உங்களை ஒற்றுமைப்படுத்துவது என் வேலை இல்லை. உன் கட்சி வரதில் நான் தலையிடலை. நீ ஆட்டோவில் வா, நீ காரில் வா, டெம்போவில் வா, எதில் வேணா வா, எல்லாரும் என்டிஏ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. என்டிஏ கொடைக்குள் நீங்கள் எல்லோரும் வந்து விட வேண்டும். இதுதான் பாஜக வைத்திருக்கக்கூடிய நிர்பந்தம். இதற்கு நீ பழைய மாதிரி மோடி அருகிலே அமர்ந்து விட்டு 3வது முறையாக தேசத்தை பிரதமர் மோடி ஆள வேண்டும் என்று பத்திரிகையாளரிடம் சொல்லிவிட்டு டெல்லியிலேருந்து இங்கே வந்து என்னை கழட்டி விட்டவாரு, அது மாதிரி கழட்டி விடலான்னு கணக்கு போடாத. கணக்கு போட்டால் என்ன பண்ணிடுவாங்க? இல்லை, அதுக்கு தான் வர வச்சாங்கல்ல, கோப்புகள் இருக்கிறதல்லவா. மாநகராட்சி உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி பேசிக்கிட்டே கடைசி நேரத்தில் செல்ஃபோன் அமைத்துக்கிட்டு ஓடி போயிட்டார்ல. என்ன பண்ணுன்னு தெரியாமல் பாஜக கடைசி நேரத்தில் எல்லா இடத்தையும் போட்டுட்டாங்க, வேட்பாளர் கூட கிடைக்கல சில நேரத்தில். அதுபோல் எங்களை நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் கலட்டி விடக்கூடிய உன் ஜாதகம் எங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, இவர் வெளியே வந்தோடனே எக்ஸ்ட்ராத்தில் போட்டாங்க. இப்போ பிரதமர் வர்றாரு, நிச்சயமா ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் இருக்கு, லாக் பண்ணிடுவாங்க. இவர் பேச முடியாது. இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் பாஜக எதிர்ப்பு உணர்வை கட்சிக்காரன்ட்டையும் விதைச்சாரு, நிர்வாகிகள்ட்டையும் விதைச்சாரு. ஆமாம். இப்போ இவரை நம்பி பேசின ஜெயக்குமார் நிலை என்ன? கூட இருக்கிற எஸ்டிபி இப்போ வெளியே போயிடும். தேமுதிக இப்போ வெளியே போன மாதிரி தான் தெரியுது. நம்பகத்தன்மை இல்லை எடப்பாடியின் அரசியலில், நம்பகத்தன்மை இல்லை. அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ராஜ்யசபா எங்களை தரப்போறாங்கன்னு சொல்லி, நீங்கள் அப்பவே மறுத்துருக்கணும். அவர்கள் நம்பிக்கையோடு பேசுகிற கருதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்து விட்டு நான் இப்போ சொன்னேங்கிறாரு. அப்போ தேமுதிகவும் ஷிஃப்ட் ஆக போகுது. புதிய தமிழகம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நீ மெகா கூட்டணின்னு மன்சூர் அலிகானே மறுத்துட்டாரு. உன்கிட்ட இருந்தவன் தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ, இப்போ 3 பேருமே அதிமுக கூட்டணி இருப்பதாக சொல்லவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நிராயுத பாணியாக நிற்கிறார். இருப்பதற்கு ஒரே வாய்ப்பு பாஜக மட்டும்தான். பாஜக என்ன சொல்கிறது என்று சொன்னால், என்னையும் நீ துரோகம் பண்ண பார்த்தேன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, தலையை மட்டும் அப்புறப்படுத்தி செங்கோட்டையனை சொல்லிவிடுவோம். அதற்காகத்தான் செங்கோட்டையனை கூப்பிட்டு அவரை பேசுகிறாங்க. இங்கே டெல்லியில் பேசிவிட்டு இங்கே வந்ததற்கு பிறகு எடப்பாடியினுடைய நடவடிக்கைகளில் ஒரு தடுமாற்றமும் தயக்கமும் இருக்கிறது. வெளிப்படையாக பேச வேண்டியதானே, கூட்டணி அமைப்பை எடுத்து பேசியிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு எங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு தேவைப்படுகிறது. பாஜகவுக்கு என்று என்டிஏல 18% ஓட்டு வாங்கிட்டாங்க, எங்கிட்ட 20 தான் இருக்குது. அதில் இப்போ எஸ்டிபிஐ வெளியே போயிடுச்சு, தேமுதிக வெளியே போயிடுச்சு. இதையெல்லாம் கழித்து விட்டால் அவங்களும் 18க்கு வந்துடுவாங்க. ஆக 18 36 வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, மாநில அரசாங்கத்தையும் எதிர்த்துக்கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய கட்சியும் எதிர்த்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொள்வது சிரமமான, கடினமானது. அதனால் இன்னும் கிடையாது. இந்திரா காந்தி கிட்ட இப்போ எம்ஜிஆர் பணிஞ்சு போகலையா? வழியே சென்று திமுகவும் காங்கிரஸும் போட்ட வேட்பாளரை நம்ம எந்த ஊரில், திருப்பத்தூரில் வால்மீகி இறந்து போகிறாரு, இடைத்தேர்தல் வருகிறது. திமுக என்ன சொல்லிச்சு, கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு அதை நாங்கள் விட்டு கொடுத்துறோன்னு சொல்லியிருக்கு. அருணகிரி வேட்பாளராக்கப்படுகிறார். கலைக்கப்பட்ட ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்ச இந்திரா காந்தியினுடைய வேட்பாளரை எம்ஜிஆர் வழியை ஆதரிக்கிறார். ஆதரித்து திமுகவோடு இருந்த காங்கிரஸை வெளியே கொண்டு வந்தார். அது மாதிரி நீ காரணத்தை சொல்ல வேண்டியதானே. எங்களுக்கு அரசியல் தேவை, கூட்டணிகளுக்கு அவர் தான் சொல்கிறார், கூட்டணிகளுக்கு கொள்கையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ நீ வெளிப்படையாக சொல்லிட்டு போ. ஏன் முக்காடு போடுற, ஏன் ஒழிகிற? உன் காரணத்தை நியாயப்படுத்து. முதல்ல தொண்டன்றை நியாயப்படுத்து. பாஜக எதிர்ப்பு உணர்வை ஊட்டிய உன் நிர்வாகிகள்கிட்ட சொல்லு. முதல்ல ஜெயக்குமாரை கூட்டு காம்ப்ரமைஸ் பண்ணு, பொன்னையனை கூட்டு பேசு, கேபி முனுசாமியை சரி பண்ணு, சிவி சண்முகத்தை பேசு. எனக்கு தெரியும் இப்போ அடுத்த சமன் சிவி சண்முகத்துக்கு வந்து போய் பார்த்தாருன்னு சொல்கிறாங்க. பரிதாபமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய நிலையை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். நிச்சயமாக. நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் சொல்லும்போது இப்போ இந்த மாதிரியான அதிமுக சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப டைம் இருக்குது, விஜய் அவர்களுக்கு ரொம்ப நாள் கூட அவர் நிற்கலாம், நின்று விளையாடலாம் அப்படிங்கிறீங்க.
ஆனால் இன்னொரு சில பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அலையன்ஸ் இல்லாமல் தனியாக நின்னார் அப்படின்னா அவரால் வெல்லவும் முடியாது, அதையும் தாண்டி கட்சி நடத்தவே முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி கூட திமுகவினுடைய பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு, ஜோசப் விஜயனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க திரு விஜய் அவர்களை பார்த்து. அப்படி இருக்கும்போது ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க. விஜயெல்லாம் அதை ஹேண்டிலே பண்ண முடியாது, பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க, அவருக்கு இந்த அனுபவமே கிடையாது, ரொம்ப ஈஸியாக அவரை டெவாஸ்டேட் பண்ணிருவாங்கன்றாங்க டிஎம்கே. உங்கள் பார்வை என்ன? ஸோ ஒரு அரசியல் என்பது என்ன? புயலும் சுனாமியும் பெருங்காற்றும் அடித்து வீசி உங்களை பாடாப்படுத்தும். அதையெல்லாம் எதிர்கொண்டு வெல்வது தான் அரசியல். புரட்சித் தலைவர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுகவையும் அதிமுகவையும், நான் கேட்குறேன், அன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ், ஆட்சி செய்து கொண்டிருந்த இயக்கம் திமுக, ரெண்டையும் எதிர்த்து தானே எம்ஜிஆர் வந்தார். இவர் என்ன பண்ணார்னா, திமுகவை உக்கிரமாக எதிர்க்கிற போது திமுகவால் வீழ்த்தப்பட்ட காங்கிரஸுடைய ஆதரவாளர்களை எம்ஜிஆர் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நான் திமுகவை விஜய் உக்கிரமாக ஆதரிக்கிற போது அதிமுகவை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உங்கள் மக்கள் திரும்ப மாட்டாங்கன்னு ஏன் இல்லை? 77 புரட்சித் தலைவர் வெற்றி பெற்றதுக்கு என்ன காரணங்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தால் வீழ்த்தப்பட்ட காங்கிரஸ் இருக்கு பாருங்க, அவங்க ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க. திமுகவிலிருந்து ஒரு உட்பகை உருவாகி புரட்சித் தலைவர் வெளியே வந்த உடனே இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்கள் போல இனிமேல் நம்ம இதெல்லாம் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது, திமுகவை எதிர்க்கிற எம்ஜிஆர் ஆதரிப்புட்டாங்க. எம்ஜிஆரே முன்னாடி காங்கிரஸ்காரர் தானப்பா அப்படின்னு சொல்லி நாட்டை இந்திய விடுதலைக்கு பிறகு 15 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த காங்கிரசின் அபிமானிகளும் ஆதரவாளர்களும் எம்ஜிஆரை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். அதுபோல திரு விஜய் அவர்களுக்கு திமுகவை ஒரு உக்கிரமாக எதிர்க்கிற போது வீழ்ந்து கிடக்கும் அதிமுகவினுடைய தொண்டர்கள், விரக்தி விட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவர் வேகப்பட்டு கடுமையாக வேலை செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக வரும், ஆதரவு வராமல் போகாது. உழைக்கணும், போராடணும். சிறப்புறுதாங்களுக்கு நீங்கள் விமர்சனங்களுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? எம்ஜிஆரை மலையாளின்னாங்க, அட்டக்கத்தின்னாங்க, கோமாளின்னாங்க, ஒரு கூத்தாடியும் அவன் பின்னால் சில 100 விசிலடித்தான் குஞ்சுகளும் என்ன செய்ய முடியும்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் படம் 100 நாள் ஓடும், இந்த எம்ஜிஆர் தொழில்நுட்ப கட்சி 100 நாளும் ஓடாதுன்னாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறவரை திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டைக்கு போக முடியல. இல்லை, அன்னைக்கு நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை எதிர்த்த போது திமுக ஒரு பதற்றத்தை பார்த்துருப்பீங்க, அப்புறம் அவங்க எப்படி ஆனாங்கன்னு தெரியும். இன்னைக்கு விஜயை பார்த்து திமுகவோட பதற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இல்லை, திமுகவுக்கு அந்த பதற்றம் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் விமர்சித்து எம்ஜிஆரை வளர்த்து விட்டது போல, ஓகே, எம்ஜிஆரோடு பாய்ந்து அவரை மேன்மேலும் உயர்த்தி விட்டது போல நீங்கள் விமர்சிக்க தொடங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க. எம்ஜிஆரை மலையாளிகள் கண்ணாபுடன் விமர்சனம் பண்ணாங்க, அதிமுக தொண்டர்கள் மீது வழக்குகள் பாய்ந்தன, சிறைபிடித்து போட்டாங்க. இதே அண்ணன் சைதை துரைசாமி சைதாப்பேட்டையில் எலுமிச்சம்பழம் மாலை எடுத்து போய் முதலமைச்சராக இருந்த கலைஞர்கள் கூட போய் அடி உதைப்பட்டு 6 மாதம் ஜெயிலில் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஆக அதிமுகவினர் மீது எம்ஜிஆரை ஆதரித்தவர்கள் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டது. என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் கட்சி தொடங்கினார், அவரை முதலமைச்சராக உட்கார வைக்கிறவரை முழு வேலைகளையும் திமுகவை செய்தது. ஓகே, அந்த அரசியல் பக்குவம், அந்த அரசியல் அனுபவம் இருக்கிற காரணத்தால் ஏன் அவரை சீண்டணும்? அதில் பேசட்டும். அவருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட்டு பதில் சொல்லுவோம், அவரை கீழ்மட்டத்தில் கூடிய வச்சு பதில் சொல்லுவோம். நம்ம பெரிய விமர்சனங்களை வைக்க வேண்டாம். நம்ம எல்லாம் எதிர்கொள்கிற அளவுக்கு அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னை பலப்படுத்திக் கொள்வாரா என்கிற அவர் நம்பிக்கை திமுகவுக்கு இல்லை. அந்த அளவுக்குலாம் வரமாட்டோம், விஜயகாந்தே பாதக்கலையா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எதிர்ப்புகளை இவர் பொய்யாக்குவாரா என்பது அவர் கையில் தான் இருக்கிறது. வெளிப்படணும், மக்களை சந்திக்கணும், சேர்க்கணும், உழைக்கணும், தெளிவாக மக்கள்கிட்ட பேசணும். இவையெல்லாம் நடந்தால் எப்போவுமே நான் எல்லாத்தையும் சொல்கிறது, எனக்கு என்னங்க இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்போ நான் எடுத்துக்கினேன்னு சொன்னால் கொள்கைகளிலே உறுதியாக இருக்கிற காரணத்தால் தான் அந்த கட்சி நிற்கிது. உண்மை. நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிய திமுக எதிர்கொண்டது போல சிக்கல் பிரச்சனைகளை எந்த கட்சியும் எதிர்கொள்ள முடியாது. 91 நான் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி கிட்ட இருக்கேன். அப்போது மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர், சின்ன பையன், எனக்கு 19 வயசு 18 வயசு. ஒரே ஒரு போடு, என் தலைவன் ராஜீவை கொன்றது திமுகன்னாரு. மதுரை சென்னை ஜிஹெச் வாசலில் நின்றுட்டு உள்ள போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டுருக்கு. ராஜீவ்காந்தியுடைய உடல் பிரேத பரிசோதனை நடக்கிற போது வெளியே இருந்துட்டு சொன்னாருங்க, என் தலைவன் ராஜீவை கொன்றது திமுகன்னாரு. திமுக வேட்டிகள்லாம் கழட்டி வச்சுட்டு ஓடுனாங்க, வீடுகள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது. எஸ்.எஸ். சந்திரன் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது, டி ராஜேந்திர வீடு ஒடுக்கப்பட்டது, திமுகவினரெல்லாம் பயந்து கொடிமங்கள்லாம் சாய்க்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விஷயம்! கொலைப்பழி சுமந்தார்கள் அல்லவா? அப்படி கொலைப்பழி சுமந்த திமுக எந்த ராஜீவ்காந்தியை கொன்றார்கள் என்று சொன்னார்களோ அந்த ராஜீவ்காந்தியுடைய மனைவியும் மகனும் இன்னைக்கு திமுகவுடன் ஆதரவில் இருக்காங்க. அவர்களே பிரதமருக்கு முன்மொழிகிற கட்சியாக திமுக வந்துச்சா இல்லையா? நான் இதைத்தான் சொல்கிறேன். அது பாஜகவோட வாஜ்பாயோட கூட்டணி வைக்கலையா? அரசியலிலே முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். அதை கடந்து இடையிலே ஏற்படக்கூடிய அழுத்தங்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அழுத்தத்தை, அந்த மன உறுதியை திமுக கற்றுக்கணும். எனக்கு அதுதான் வேதனை.
இன்னைக்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அழைப்புக்கு பிஜேபியை கண்டு பயந்து ஓடுறாங்களே, இது மாதிரி அம்மா ஓடிடுவாங்களா? வாய்ப்பே இல்லை. அவங்கள தேடி தான் அவங்க வந்துருப்பாங்க. வாக்கால் வீழ்த்த முடியாத அந்த தாயை வழக்கால் வீழ்த்தினார்களே, எந்த வழக்குக்காவது பயந்து யாரோட சமரசத்துக்கு முயற்சித்தாங்களா? பெண் தானே சொல்லுங்க. கோடி சிங்கத்தின் தைரியம் கூடி இருக்கும் வீர திருமகள்னு நான் எழுதினேன். விண்முட்டை வந்தாலும் விழிசமிட்டா வீரமேன்னு எழுதினேன். அந்த துணிச்சல், அந்த தைரியம் இருக்கணும்ல. புரட்சித் தலைவருக்கு தரப்படாத அழுத்தங்களா? ஒரு திரைப்படங்கள் நடந்த படப்பதிவுகள் நடந்த ஸ்டுடியோ கொடுக்க பிரச்சனை நடந்தது. அவர் டப்பிங் பேச போனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. எத்தனை சிக்கல்கள் எதிர்கொண்டார் சொல்லு பாருங்க. நீங்கள் அரசியல் என்பது என்னை பொறுத்தவரை சுகமாக எல்லாம் கிடைச்சிரும்னு நினைச்சா அரசியலுக்கே வரக்கூடாது. ரொம்ப சிரமம் சகோதரா. ஒரு வட்ட செயலாளர் வர்றதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எதிர்கொள்றான். நீங்கள் நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால், அதுவும் அரசியலிலே அசைக்க முடியாத இருவரும் துருவங்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக என்கின்ற இருவரும் இயக்கத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலிலே உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். களத்திலே தளபதிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், உருவாக்க வேண்டும். நான் சொன்னது போலத்தான், தளபதிகளை நீங்கள் உருவாக்கி விட்டால் போதும். தகுந்த தளபதிகளை உருவாக்கி விட்டால் நீங்கள் போர்க்களத்திற்கு போகவே வேண்டாம். மன்னன் நேர பட்டாபிஷேகத்துக்கு வந்துடலாம். அரண்மனை கையில் வந்திருக்கப்படும். அதற்கான ஆட்களை உருவாக்கணும். புரட்சித் தலைவருடைய கரிஸ்மாட்டிக் அவர் உருவாக்கிட்டு லீடர்களை உருவாக்கி வச்சிட்டாரு. ஏற்கனவே கேடஸ் இருக்கான், அந்த கேடஸை வழிநடத்துக்கு லீடர்ஸ் உருவாக்கி. அதனால் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை யாரும் அவருடைய அரசியலை அபகரிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த கட்சியினுடைய உயிர் மூச்சே விஜய் தான். அவர் யாரையும் அச்சப்படுத்த தேவை, அவரை கடந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா அந்த ஓட்டர்ஸ் பண்ண கருத்து கணிப்பில் 18% 20% சொல்கிறது ஒரு ஓவர் எஸ்டிமேஷனாக பார்க்குறீங்களா? இல்லை உங்களுடைய மதிப்பீடு என்ன? நீங்கள் கிரவுண்டில் இருக்கிறீங்க, அதனால் கேட்குறேன். இல்லை, என்னை பொறுத்தவரை வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொன்னதை நான் நம்புகிறேன். வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது, ஓட்டு போடணுன்ற எண்ணம் இருக்குது, ஓட்டு போடுவதற்கு வாக்காளர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வாக்குச்சாவடி வரை வந்து மனச்சிதைவடையாமல், அந்த ஓட்டு கன்வெர்ட் ஆகணும், கவனச்சிதைவாகாமல் கொண்டு வந்து போடுற அளவுக்கு நிலைத்து நிற்பார்களா? அதற்கான வாய்ப்பை இவர்கள் உருவாக்குவார்களா என்பதெல்லாம் பல கேள்வி இருக்குல்ல. எல்லா காய்கறி இருக்குது, பொடி இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்லா சமைக்க தெரியணும்ல. எல்லா மூலப்பொருட்கள் இருந்தாலும் அதை உருவாக்குற அந்த திறமை வேண்டும் அல்லவா? சிற்பிக்கு கையில் உளி இருக்கலாம், செதுக்க தெரியணும்ல. அதுபோல என்னை பொறுத்தவரை திரு விஜய் அவர்களுக்கு அந்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அரசியலை முன்னெடுத்த காலம், நடத்தப்பட்ட மாநாட்டு விதம், தொண்டர்களை ரசிகர்களை அவர் வசப்படுத்துகிற விதம், இவையெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் வெறும் ரசிகர்களை வைத்துக்கொண்டு, நான் சொன்னது போல வெறும் ரசிகர்களை வைத்துக்கொண்டு ரசிகர்களை மட்டுமே தலைவர்களாக மாற்றி விடலாம் என்று நினைக்கக்கூடாது. வருபவர்களை எல்லாம் இருகரம் உப்பி வரவேற்று அரவணைத்து அரசியல் தலைவர்களை உருவாக்க வேண்டும். நான் சொன்னது போல கண்மாய் நிறைய தண்ணி இருந்தாலும் அதை வயலுக்கு கொண்டு செல்வதற்கு வாய்க்கால் தேவை. அந்த வாய்க்கால்கள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2 திராவிட கட்சியில் தான் இருக்காங்க. திமுகவிலிருந்து இங்கே வரதுக்கு வாய்ப்பு குறைவு, அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதிலும் குறிப்பாக 2026 அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்று சொன்னால் நான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக மதிமுக போல மாறும், தாவேக அதிமுகவாக உயரும். அதற்கு சாத்தியம் இருக்கிறது. இவையெல்லாம் நம் யூகங்கள். நீங்கள் எத்தனை % இருக்கும்? நான் உறுதியாக நம்புகிறேன், திரு கேப்டன் வாங்கின 8.33% இருக்கு இல்லையா, அதுக்கு மேலவே விஜய்க்கு இருக்கும். இப்போவே இந்த களத்துக்கே வரல. ஆமாம். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், கேப்டன் நான் குறைச்சி சொல்லலை, அவருக்கு தடுப்பதற்கு அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு பக்கம் ஒரு ஸ்பேஸு பங்களாதேஷை இடையில உருவாக்கி வச்ச போது இந்திரா காந்தி சொன்னது தான், இந்தியாவின் நீண்ட எல்லைகளுக்கும் நமக்கு தொல்லைகளாக இருக்கிறது. இப்பொழுது பாகிஸ்தானிலிருந்து ஒரு பங்காளியை பிரித்து கொண்டு வந்து பங்களாதேஷ் ஆக்கி விட்டோம். குறைந்தபட்சம் பங்களாதேஷுடைய எல்லைகளிலாவது இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்காதுனாங்க. அதுபோல் இன்னைக்கு தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, திமுகவோடு மோதலாம், அதிமுக வீழ்ந்து கிடக்கிறது. இவர்களோடு மோதவதை விட அவர் அதுக்கு தான் அதிமுகவை அரவணைத்து பேசுகிறார். புரியுது. அரவணைத்து பேசுவதன் மூலம் அவர்களை தன்வசப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். அவரிடம் இருக்கக்கூடிய நோக்கங்கள் நிர்வாகத்திலும் இருந்து விட்டால் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு எதிர்காலம் இருப்பதாக நான் நம்புகிறேன். நிச்சயமா கூடிய விரைவில் உங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் மேடையில் பார்க்க வாய்ப்புகள் இருக்குமா? நான் அப்படிலாம் நான் உளப்பூர்வமாக சொல்கிறேன், என் தமிழ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி எந்த கட்சியிலும் இணையிற திட்டமே இல்லை. இல்லை, உங்கள் திட்டம்னு சொல்லலை, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு அரசியல் அனுபவம் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு என்னுடைய தொகுதிகளில் ஏறத்தால ஒரு 70,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். 20 வருடங்கள் அதிமுகவோடு எழுதி பேசி, அதிமுகவில் இருக்கக்கூடியெல்லாம் என்கிட்ட நிறைய பேசுவாங்க, நிறைய வேதனைப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கத்தை பற்றி நிறைய கவலைப்பட்டு இருப்பாங்க. என் எழுத்துக்களை ஆமோதிப்பாங்க. சில கருத்துக்களில் மாறுபாடு இருந்தால் என்னென்ன நீங்கள் இப்படி விஜய் ஆதரிப்பேன்னு நான் என்ன காரணத்தை சொல்லுவேன், ஏற்றுக்கொள்வார்கள். ஆக என்னை சார்ந்து என்னை நேசிக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. இவர்களெல்லாம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நான் ஒன்று தான் சொன்னேன். ஒரு கட்சி வீழ்ந்து விட்டது என்று சொன்னால் அந்த கட்சியை விட்டு ஓடக்கூடியவன் துரோகி. நான் துரோகியாக இருக்க விரும்பவில்லை. என் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறேன்.
நான் இப்பொழுதும் அண்ணன் எடப்பாடி கூட 1000 கோபங்கள் எனக்கு இருக்கிறது. நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அவர் ஏற்றுக்கிறதுக்கு போல விஷம் குடிச்சு போயிருவேன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட நாங்கள்லாம் கூட வேணாங்க, உங்கள் கட்சிக்கே வரலங்க. டிடிவி சொன்னார்ல, என்ன நினைச்சா பயப்படுறீங்களா, நான் போட்டியிடவே இல்லைங்க, ஒன்றுபடுத்துங்கன்னார்ல. எந்த விதமான நிர்பந்தமே வேணாங்க, நிபந்தனைகளே இல்லைங்க, கட்சியை ஒன்றுபடுத்துங்கன்னு ஓபிஎஸ் சொன்னார்ல. அதே மாதிரி நானும் சொல்கிறேன், தயவு கூர்ந்து நீங்கள் முதலமைச்சராக போங்க, பொதுச்செயலாளர் மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. ஆனால் தருள் கூர்ந்து எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் நீதிக்கு தலைவணங்க வேண்டும், நினைத்ததெல்லாம் முடிக்க வேண்டும், எண்ணியது செய்தல் வேண்டும், புண்ணியமே நிலைத்திட வேண்டும் என்று போதித்து கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த கட்சியை தயவு வந்து உங்களால் அழிந்தது என்ற பாவகாரியத்தை செய்யாமல் ஒற்றுமைப்படுத்த பாருங்கள். நீங்கள் ஒன்றுபட்டு விட்டால் உங்களை யாரும் சமன் செய்து அழைக்க முடியாது, உங்களை வரவழைத்து அச்சுறுத்த முடியாது. துணிச்சலோடு புரட்சித் தலைவி அம்மாவிடம் கற்ற அந்த பாடத்தை ஒரு 50% கையில் எடுத்துக்கங்க. தைரியம் தான் அரசியல் லட்சணம். புருஷ லட்சணம் மாதிரி தைரியம் என்பது தான் அரசியல் லட்சணமே. அந்த அரசியல் லட்சணமாக தைரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு நெஞ்சுறுதியோடு நில்லுங்கள். கூட்டணிகள் அமைப்பது தவறு கிடையாது. ஆனாலும் அவர் சொல்கிறார் பாருங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமையில் 31 வருஷம் ஆட்சி செய்த ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்குது. 75 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. 75% 75 கட்சியை வச்சிருக்க சட்டமன்ற உறுப்பினர் கூடிய ஒரு கட்சியை 4 சட்டமன்ற உறுப்பினர்களை இவர்களை சார்ந்து பெற்ற 4 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி டிக்ளேர் பண்ணுதுங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில். என்ன ஏன் இந்த நிலை வந்தது? நான் சொன்னது போலத்தான், 5 வீட்டுக்காரனாலாம் நீங்கள் அடிச்சுக்கிட்டு கிடந்தால் ஒத்த வீட்டுக்காரன் உங்களை மிரட்டுவான். ஒற்றுமைப்படுத்துங்கள். ஒற்றுமை மிகப்பெரும் ஆயுதம். அந்த ஒற்றுமைப்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களை நாடி வருவார்கள். 2019 கூட்டணி பேச அமித்ஷா இங்கே வந்தார்ல, 4 சீட்டு தான் வாங்கிட்டு போனார். இப்போயே உங்களை வர வைக்கிறாரு. என்ன காரணம்? இதுதான். காலம் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக, ஆழமாக, தெளிந்த நீரோடை போல இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட மாற்றம் நடக்கிறது. எங்களுக்காக ஒரு வருகனையும் கொடுத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.